Hello guys, நான் ராம். Today நம்ம Excel tutorialல எப்படி Excel VBA create செய்து search function using user formula அதை பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நாம பார்த்த 2 வீடியோவின் லிங்க் இந்த வீடியோ description boxல கொடுக்கிறேன். பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. Just Alt F11 கொடுங்க. Again same procedure தான். previous வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் கொடுங்க. கொடுத்துட்டு யூசர் ஃபார்ம் 1 டூல் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சர்ச் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாம் எக்ஸ்ட்ரா ஒரு கோம்போ பாக்ஸையும் ஒரு கமெண்ட் பட்டனையும் ஆட் பண்ண போகிறோம். கமெண்ட் பட்டன், ஒன் மோர் கோம்போ பாக்ஸ். ஸோ ஆட் பண்ணிட்டோம். ஸோ நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட்டன் கமெண்ட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச்சிங் இதுக்கு கோடிங் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். dim xs long எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ டிம்னா என்ன, அதுக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு சைஸ் வந்து டைமென்ஷனை தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான், பட் கோடிங் மட்டும் லிட்டில் பிட் வந்துட்டு சேஞ்சிங் ஆகும். ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு இப்போ கண்டென்ட் நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோடிங் லிட்டில் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி கோடிங்கை வந்து டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சின்ன ஒரு காமா ப்ராப்ளம்னாலும் வந்துட்டு கோடிங் வந்து எரர் கேட்கும். நீங்கள் வந்துட்டு அக்யூரேட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். dim ys long next x-axis is equal to seats bracket open double quote open பண்ணிக்கோங்க. seat data sheet, இந்த பிக் டூல் பாருங்க. டேட்டா சீட்டை வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணுங்க. டேட்டா சீட் டபுள் கோட் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு bracket க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டாட் ரேஞ்ச் டாட் ரேஞ்ச் அண்ட் bracket ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏ காலம் டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அண்டு கொடுங்க. அண்ட் ரோஸ் dot count bracket க்ளோஸ் பண்ணிடுங்க. டாட் end bracket ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் அப் bracket க்ளோஸ் பண்ணிக்கோங்க. again dot row for y axis is equal to 1 to x axis. Next, if seats bracket open பண்ணிட்டு டபுள் கோட் seat name இங்கே இன்புட் பண்ணுங்க. டேட்டா bracket க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டபுள் கோட் பண்ணிவிட்டு bracket க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டாட் செல்ஸ் bracket ஓப்பன் பண்ணிக்கோங்க. y axis கமா செல் நம்பர் 1 bracket க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டாட் எக்ஸ்பிரஷன் வேர்ட் டெக்ஸ்ட் is equal to combo box 1. combo box 1ன்றது தான் வந்துட்டு சர்ச் என்ஜினில் நாம் வந்துட்டு இப்போது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸ் பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும், இதுதான் combo box 1. இந்த இடத்துல நீங்கள் இன்புட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேட்டா வந்துட்டு இந்த ஒர்க் ஷீட்டில் எங்கே இருந்தாலும் உங்கள் டேட்டா வந்துட்டு இது கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த combo box நேம் தான் வந்துட்டு combo box 1ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ
combo box 1 dot value then next line text box 1. so இது yesterday நாம் பார்த்திருக்கோம் item code தான் text box 1, text box 2 item name, text box 3 item quantity, text box 4 item rate. properties toolbar open பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்துட்டு இப்போ text box 1 இன்புட் பண்ணியிருக்கேன். டாட் எக்ஸ்பிரஷன் வேர்டு வந்துட்டு text கொடுத்துட்டு ஈஸி கோல்ட் சீட்ஸ் bracket ஓப்பன் பண்ணிக்கோங்க, டபுள் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்கள் சீட் நேமை இன்புட் பண்ணுங்கள், bracket டபுள் கோட் யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. டாட் செல்ஸ் ஸ்ட்ரக்சர் வேர்ட் ஸ்ட்ரக்சர் இது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. bracket y axis 1 இன்புட் பண்ணிக்கோங்க. சேம் ப்ரொசீஜரை நீங்கள் ரிமைனிங் 3 டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் நீங்கள் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இங்கே ரோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. now enter கொடுங்க. if next y இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே ரன் பட்டன் ரீசெட் கொடுத்துட்டு நீங்கள் ரன் பட்டனை வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் இது 101 இருக்குது. ஐட்டம் கோட், ஐட்டம் நேம் பேண்ட் இருக்குது, ஐட்டம் குவான்டிட்டி 30 இருக்குது, ஐட்டம் ரேட் 650 இருக்குது. ஸோ 102 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 102 பாருங்கள் ஷர்ட் இருக்குது, 31 வந்துட்டு ஐட்டம் ரேட் 450 இருக்குது. 103 ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஹாஃப் ஹேண்ட் கொடுத்துருக்கோம், ஐட்டம் நேமு, ஐட்டம் கோட் 103 கொடுத்துருக்கோம், ஐட்டம் குவான்டிட்டி 14 கொடுத்துருக்கோம், ஐட்டம் ரேட் 350 கொடுத்துருக்கோம். ஸோ 104 அப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஐட்டம் கோட் 104 கொடுத்துருக்கோம், ஐட்டம் நேம் சல்வார் கமீஸ் கொடுத்துருக்கோம், ஐட்டம் குவான்டிட்டி 28 கொடுத்துருக்கோம், ஐட்டம் ரேட் 700 கொடுத்துருக்கோம். 105ல் பாருங்கள் ஐட்டம் நேம் பைஜாமா கொடுத்துருக்கோம், குவான்டிட்டி 32 கொடுத்துருக்கோம், ஐட்டம் ரேட் 550 கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு டாப்பிக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வேறு ஒரு கோடிங்கை பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.